போடுற அந்த கருப்பு சட்டைய வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு சரியாக பேச வரல. இப்போ வரைக்குமே அந்த பிரச்சனை வந்து எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது. அதனால் இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, நான் எழுதுகிற ஸ்கிரிப்டை பார்த்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, எப்போதுமே நான் நிறைய டீட்டெயிலிங்கோட வந்து பேசணும்னு நினப்பேன். பட் ஐ காண்ட் பிகாஸ் நான் வந்து ஒரு 100% ஒரு ஐடியா வந்து யோசிக்கிறேன்னு வைங்களேன். அதில் 75% தான் வந்து நான் ஸ்கிரிப்டாகவே எழுதுவேன். செல்ஃப் சென்சார்லாம் போக ஒரு முக்கால்வாசி தேரும். அதை நான் எழுதி முடிச்சதும் கேமரா முன்னாடி பேச ஆரம்பிப்பேன் பார்த்தீங்களா, அதில் 50% தான் என்னால் டெலிவர் பண்ணவே முடியுது. அதில் அப்போ ஓவரால் நான் திங்க் பண்ணதுலேருந்து வீடியோவில் நான் ஷூட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50% நான் யோசித்த அந்த ஐடியாலஜி எல்லாம் பொலிட்டிக்கல் ஐடியா பூரா மறந்து போயிடுது. ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதாலேயே நான் வந்து இப்போ லேப்டாப்பை பார்த்து பேச ஆரம்பித்து விட்டேன். ஏன்னா லேப்டாப்னா அதில் தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னா, ஸோ அதை பார்த்து நான் வந்து பேச ஆரம்பித்து விட்டேன். இதுக்கு முன்னாடிலாம் என்னோட வீடியோஸ்க்கு ஆவரேஜ் பெர்சன்டேஜ் வியூன்னு ஒன்று உண்டு. பொதுவாக வந்து ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு என்னோட வீடியோ வந்து என்கேஜிங்காக பார்க்குறாங்கன்ற ஒரு அனாலிட்டிக்ஸ் அது அதில் 50%க்கு கம்மியாக காட்டும். அதாவது இந்த ஆவரேஜ் பெர்சன்டேஜ் வியூவில் வந்து ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து டார்க் கலரில் இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டு 3 வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஆவரேஜ் பெர்சன்டேஜ் வியூன்றது 50% எபோன்னு வந்து அனாலிட்டிக்ஸில் காட்டுச்சு. அந்த ஏரோ மார்க் க்ரீன் கலரில் இருந்தது. லாஸ்ட் 3 வீடியோஸ்னால் வந்து அந்த பிரியாணி மேன் வீடியோ, ராயன் வீடியோ, வேற பாமக ரோஸ்ட் வீடியோ, இந்த 3த்துக்குமே வந்து க்ரீன் கலரில் அந்த ஏரோ மார்க் வந்து காட்டிச்சு. ஸோ மேபி நான் ஸ்கிரிப்டை பார்த்து தட்டு தடங்கள் இல்லாமல் பேசுகிறது வந்து ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்குதோ என்னவோ, ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஏதோ அவங்க வந்து ஓரளவுக்கு பார்த்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 7 நிமிஷம் வீடியோ இருக்குன்னு வைங்களேன், அதில் 3 நிமிஷத்துக்கு அதிகமாக வந்து என்னோட வீடியோவை பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து அனாலிட்டிக்ஸில் சொல்லுது. அதுக்கு தான் அந்த க்ரீன் கலர் ஏரோ மார்க் வந்து வரும். யூடியூப் வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும், இல்லாதவங்களுக்குமே அதை பார்த்தாலே தெரியும். சரி, அப்போ ஃபுல் வீடியோ பார்க்க வைக்க என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து யோசிக்கும் பொழுது என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணா, நீ வந்து லைட் யூஸ் பண்ணு, லைட் யூஸ் பண்ணனா உன் மூஞ்சி வந்து பிளர் அடிக்கிறது வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னா. ஸோ இப்போ நான் வந்து லைட்டுமே வாங்கிட்டேன். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஐஃபோன் கேமரா இல்லைனா வந்து ஒரு S23 இந்த ஒரு 50,000க்குலாம் வந்து சாம்சங்கில் நிறைய கம்பெனியில் வந்து சில மொபைல் வந்து லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, பயங்கரமான கேமரா குவாலிட்டியோட. அந்த மாதிரி ஒரு கேமரா டிவைஸில் வந்து நாம் வந்து ஷூட் பண்ணுறேன். நான் ஷூட் பண்ணுறேன்னு வைங்களேன், ஷூட் பண்ணி எடிட் முடிஞ்சு ஒரு ஃபைனல் அவுட்புட் ஒன்று கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த அவுட்புட்டோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குன்னு பார்த்தோம்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 GB 1.5 GB வந்து நமக்கு வந்து கொடுக்கும். எனக்கு வந்து கரெக்டாக தெரியல, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி, பட் அப்ராக்சிமேட்லி அவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணும். ஒரு 1 GB 1.5 GBக்கு அந்த வீடியோ குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணும். பட் நான் யூஸ் பண்ணுற மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோவுக்கு நான் அப்லோட் பண்ணும்போது எவ்வளோ MB தெரியுமா எனக்கு தேவைப்படும்? 500 MB. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, என்னுடைய வீடியோவை நீங்கள் வந்து 720 பிக்சலில் வச்சு பாருங்கள். ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதற்காக வந்து சினிமாவில் வரக்கூடிய சாங்ஸை வந்து நம்ம ஸ்பாட்டிஃபைல கேட்குறோம், யூடியூப்பில் கேட்காம. ஏன்னா யூடியூப்பில் அவங்க போடக்கூடிய வீடியோஸ் வந்து இந்த சினிமா கேமராவில் எடுத்த அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ், அதில் வந்து வீடியோ சாங்கை வந்து அவங்க போடும்பொழுது அதிகப்படியான எம்பியை வந்து குடிக்கும். அதே மாதிரி தான் ஐஃபோனும் கேமராவில் நம்ம ஷூட் பண்ணாலும் அதற்கு டிமாண்ட் பண்ணக்கூடிய எம்பி வந்து அதிகம். பட் நான் யூஸ் பண்ணுற செல்லுக்கு 4 கேட்டகரி தான். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும், 144, 360, 720, 1080 பிக்சல், 4 கேட்டகரி தான் வந்து உங்களுக்கு காட்டும். அதில் 1080 போனா 360யும் கொஞ்சம் பிளராக தான் இருக்குது. நீங்கள் 720ல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு அவ்வளோ எம்பி வந்து காலி ஆகாது. ஏன்னா நான் அப்லோட் பண்ணும்போது எனக்கு 500 MB தான் டிமாண்ட் பண்ணும்போது, இப்போ நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, வீடியோ சாங் வந்து டவுன்லோட் பண்ணும்பொழுது வந்து 100 MB 200 MBலாம் வந்து நம்ம வந்து யூடியூப்ல இருந்து எக்ஸ்டர்னல் ஆப் யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணுவோம்ல. ஆக்சுவலி அது வந்து ஒரிஜினல் குவாலிட்டி கிடையாது. ஏன்னா நான் என்னோட வீடியோவை சம்டைம் எக்ஸ்டர்னல் ஆப் மூலிமா டவுன்லோட் பண்ணி பார்க்கும் பொழுது அப்லோட் பண்ணும்போது தேவைப்பட்ட எம்பி வந்து டவுன்லோட் பண்ணும்போது வந்து தேவைப்பட மாட்டேங்குது. மேபி அப்லோட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். பட் நம்ம எடிட்டிங் ஆப்பில் வந்து எந்த எம்பியில் டவுன்லோட் பண்ணுறோமோ அதே எம்பி தான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போதே நமக்கு வந்து டிமாண்ட் பண்ணுது. ஸோ அந்த கேல்குலேஷன் எனக்கு வந்து சரியாக தெரியலை. அது தெரியாமல் வந்து பேசக்கூடாது. பட் என்னுடைய கெஸ்ஸிங் அப்படி தான் இருக்குது. நான் வந்து ஒரு ஐஃபோனில் ஷூட் பண்ணுறேன்னா அதற்கு டிமாண்ட் பண்ணக்கூடிய 720 பிக்சல் குவாலிட்டி, அந்த எம்பி, அந்த நெட்டு வந்து உரியுது பார்த்தீங்களா, அதற்கும் என்னுடைய மொபைலில் நான் ஷூட் பண்ணி நான் டெலிவர் பண்ணக்கூடியதுக்கு நீங்கள் வந்து வீடியோக்கு வந்து 720 வச்சு பார்க்குறதுக்கு எடுத்துக்கக்கூடிய நெட்டும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வந்து தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நான் தப்பாக இருந்தால் என்ன நான் சரி செஞ்சுக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், ஷுவர் நான் ப்ராமிசிங்கான கண்டென்ட்டை வந்து இனிமேல் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இவ்வளோ நாள் பண்ணது வேல்யூபிள் கிடையாதான்னா அப்படி நான் சொல்ல வரல. இனிமேல் அதை விட நல்லாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தோணக்கூடிய சஜஷனை, கன்ஸ்ட்ரக்டிவான விமர்சனத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த வீடியோ வந்து நான் முதல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வந்து இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணல, போடணும்னு நினைக்கல. ஆக்சுவலாக அவங்களுக்காக வந்து அந்த வீடியோ, பட் என்னுடைய முதல் 100 சப்ஸ்கிரைபர் வந்து ஆல்மோஸ்ட் என்னுடைய வெல் விஷர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மனநலம் வந்து தெரியும். இப்போ புதுசாக வந்து 1000 சப்ஸ்கிரைபர், 1000 சில்லர் சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ரெக்வஸ்ட் வீடியோவாக தான் நான் இந்த வீடியோவே வந்து போடுறேனே. நாளையிலேருந்து மோர் ஸ்டஃபிங் கண்டென்ட் எல்லாம் வரப்போகுது. ஆஸ் யூஷுவல் அரசியல் தான்.
பட் மோர் வேலிடாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு சொல்லலை, ஆனால் எல்லாரும் அரசியல் தெரிஞ்சுக்கணும். நானுமே உங்களை மாதிரி தான் நிறைய படிச்சுலாம் கற்றுக்கிட்டு வரல, வீடியோஸ் பார்த்து தான் வந்து கற்றுக்கிட்டு வந்தேனே. ரொம்ப சிம்பிள், பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று பேசுகிறது தான் சிறந்த ஆளுமை, சிறந்த அரசியல் நான் நம்புகிறேன். அதை தான் நம்ம வீடியோவில் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு ஜப்பான் ஹிஸ்ட்ரி தெரியும், சைனா ஹிஸ்ட்ரி தெரியும், அந்த நம்பிக்கையில் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. எந்த ஒரு அரசியல் நிகழ்வு நடந்தாலும் அதில் பாதிக்கப்பட்டவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கும், பாதிப்பை ஏற்படுத்தினவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கும். பாதிப்பை ஏற்படுத்தினவங்களுக்கு எதிராகவும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவும் போடுறது, பேசுகிறது தான் நம்மளுடைய டார்கெட்டாகவே இருக்குது. ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம தொடர்ந்து இன்ட்ராக்டில் இருப்போம். தேங்க்யூ மை டியர் காம்ரேட்ஸ்.